ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். காங்கிரஸ்காரன் எல்லாத்துக்கும் டான்ஸ் ஆடுவான்றது உலகத்துக்கே தெரியும். பதவி வந்தா அவர் மிதமிஞ்சி ஆடுவான்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்படி அதுக்காக எக்ஸசைஸா பண்ணுங்க, பண்ணும்போது விஜய் பாட்டை பாடுங்க, விஜய் எங்கள் பாட்டை பாடுங்கன்னு கூட சொல்லலாம். எல்லாம் தப்பு. பொறுப்புணர்வு யாருக்கும் கிடையாது, அது விஜய்க்கே கிடையாது. அதைத்தான் அவர் வெளிப்படுத்தினாரு கரூர்ல. ஆனா அதெல்லாம் மறந்துட்டு தான் மக்கள் இவர் ஏதாவது பதவியில உட்கார வச்சாங்கன்னு கதை அடிக்கிறாங்க. எல்லாம் ஏவிஎம்ல வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுவிட்டு அவர் நடந்ததெல்லாம் வந்துட்டு இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கதை அடிக்கிறாங்க. அது ஷூட்டிங் தான், அவர் இன்னும் அந்த சினிமா மென்டாலிட்டி தான் இருக்காரு. நான் அதான் சொல்லுவேன் அடிக்கடி, விஜயனுடைய ஒரே நோக்கம் ஸ்டாலின் தான் வில்லன் ஆக்கிடணும், அப்பதான் தான் ஹீரோ அப்படின்னு நினைக்கிறாரு. பிரதிநிதிகளுடைய பொறுப்பு எவ்வளவு பெருசு தெரியுமா? அங்க நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் என்ன விதமான முடிவு எடுக்கணும், அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை வந்து நீங்க தெரிவிக்கணும். அது எப்படி அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த அந்த தலைவர் வந்து அவரை வந்துட்டு எப்படி பண்ணுவாரு? அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் நம்மோடு நிற்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் சார்பா அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற விஸ்வநாதன் அவர் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து வாடி வாடி கைப்படாத சைடு விஜய் பாட்டுக்கு நடனம் பண்ணது சர்ச்சையானது. அதற்கப்புறமே அங்க வந்து மராத்தன் அங்க குழந்தைகள் ஓடும் போது ஒரு பெண் குழந்தைக்கு கால் அமுக்கி விட்டது சர்ச்சையா இருக்குது. தமிழ்நாடு முழுக்க 2-3 கேஸ் எல்லாம் பதிவாயிருக்கு, போக்சோ சட்டத்துல அவர் அரசு பண்ணணும்னு சொல்லிட்டு. எப்படி சார் எடுத்துக்கிறது? தொடர்ச்சி அமைச்சர்கள் சர்ச்சையில சிக்கிட்டு இருக்காங்க. இல்ல சர்ச்சையில அவங்க போயிட்டு மாட்டுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் ஏத்துக்கிட்டாங்கல்ல மக்கள், அப்புறம் எது செஞ்சாலும் ஏத்துக்குவாங்கன்ற ஒரு மனநிலை தான் இப்படிப்பட்ட காரணம். நீங்களாம் டான்ஸ் ஆட வேண்டிய அவசியம்னா என்ன இருக்குது? அதெல்லாம் ரொம்ப 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 தப்பு. ரெண்டாவது காங்கிரஸ்காரன் எல்லாத்துக்கும் டான்ஸ் ஆடுவான்றது உலகத்துக்கே தெரியும். பதவி வந்தா அவர் மிதமிஞ்சி ஆடுவான்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்படி அதுக்காக அப்புறம் நாளைக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒரு ஸ்கிப்பிங் வச்சு அப்படி போடு போடு இப்படி பண்ணாதான் எக்ஸசைஸ்ன்னு கூட இவங்க ஆட்கள் போயிட்டு ஸ்கூல்ல போயிட்டு பரப்புரை பண்ணலாம். எக்ஸசைஸாக பண்ணுங்க, பண்ணும்போது விஜய் பாட்டை பாடுங்க, விஜய் எங்கள் பாட்டை பாடுங்கன்னு கூட சொல்லலாம். எல்லாம் தப்பு. ஒரு வழியா ஒழிஞ்சிடாதீங்க, உஷாரா இருங்க. வந்துட்டீங்க, உங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்கு வந்துட்டு நேர்மையாக செயல்படுங்க. இல்லாட்டி ஒரு வழியா ஒழிஞ்சு போயிடுவீங்க. அரசியல் இடம் வர போய் வரலாற்றில் இடம் வர போய் அரசியல் இடம் இல்லாத போயிட போகுது உங்களுக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தாவேக சார்பா பொறுப்பு அமைச்சர் நியமனம் பண்ணியிருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்துல இருந்து 2 பெண் அமைச்சர்கள் இருக்காங்க. கீர்த்தனா தொழில்துறை அமைச்சராக இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஜெகதீஸ்வர் வந்து சமூக நலத்துறை அமைச்சராக இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு அதிகார மோதல் வந்து வெடிச்சிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த மராத்தான் விழால கீர்த்தனா பேர் வந்து முன்னாடி போட்டாங்க, 2வது பேர் வந்து ஜெகதீஸ்வர் பேர் போட்டிருக்காங்க. ஒரு புரோட்டோகால் படி நான் தான் இந்த விருதுநகர் மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சர், என் பேர் தான் மேல வரும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அதை பதிவு பண்றாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? எல்லாம் நடக்குங்க. விஜயனுடைய இதில் வந்துட்டு எல்லாமே நடக்கும். ஏன்னா அரசியல் வயப்படுத்தலை, பொறுப்புணர்வு யாருக்கும் கிடையாது, அது விஜய்க்கே கிடையாது. அதைத்தான் அவர் வெளிப்படுத்தினாரு கரூர்ல. ஆனா அதெல்லாம் மறந்துட்டு தான் மக்கள் இவர் ஏதாவது பதவியில உட்கார வச்சாங்கன்னு கதை அடிக்கிறாங்க. எல்லாம் ஏவிஎம்ல வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுவிட்டு அப்புறம் நடந்ததெல்லாம் வந்துட்டு இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு கதை அடிக்கிறாங்க. எல்லாம் ஒரு காலகட்டத்தில் இது பண்ணோம். அப்படி வந்தவங்க தான் இவங்கெல்லாம், அது ஜெகதீஸ்வரி, அப்புறம் அது கீர்த்தனா, இவங்கெல்லாம் யாரு? இவங்களை எல்லாம் தூக்கிட்டு பெரிய பதவியில் உட்கார வச்சா எல்லாம் சாதிச்சிருவாங்களா? அவங்க முடியுமா? அந்த கீர்த்தனை ஏதோ பெரிய பொய்யெல்லாம் சொல்லிச்சு. 3.3 லட்சம் கோடிக்கு வந்துட்டு எல்லாம் வெளில போயிடுச்சு அப்படின்னாங்க. உடனே ஆந்திராவுடைய இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் இல்லையா, அவர் லோகேஷ் வந்துட்டு சொன்னார். சொல்லும்போது என்ன சொன்னார்? இந்த மாதிரி பிரமாதமான விடயங்கள்லாம் பண்ணவர் தான் இன்னைக்கு வந்துட்டு பதவியிலே இல்லை, தூக்கிட்டாங்க மக்கள்னு சொல்கிறாருல்ல. அரசியல் ப்ரெடிக்டே பண்ண. ஆமாம், ப்ரெடிக்ட் அப்படின்றது உண்மை. என்னன்னா ஏவிஎம் பண்ணது தான் ஒன்றும் அரசியலில் இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நன்மையை பெற்றவங்க எப்படி நிராகரிப்பாங்க? அதெல்லாம் சும்மா பேச்சு. ஆனால் அவர் சொன்னது வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பதிலாக அமைஞ்சிருச்சு. இவங்க வந்துட்டு என்ன, ஸ்டாலினை ஒன்றும் இல்லை, ஸ்டாலின் அமைச்சரவை அரசு ஒன்றும் இல்லைன்னு காட்ட பார்த்தாங்க. அவங்களாம் ஒன்றும் எதிர்பார்க்கல. அவர் வந்துட்டு அடிச்சு போயிட்டு ட்ரூத் அதான் சார். விஜய்க்கு புரியணும், வாய்மையே வெல்லுன்றத தமிழக அரசனுடைய சின்னத்தில் போட்டிருக்கோம். வாய்மையே வெல்லுன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு இங்கிலீஷில் சொல்லணும். ஏன்னா நம்பர்ஸ் எல்லாம் கூட அவர் இங்கிலீஷில் சொல்கிறாரு. ட்ரூத் அலோன் ட்ரம்ப்ஸ், சத்தியமேவ ஜெயத்தே. அதான் நீங்கள் இங்கே குற்றம் சாட்டினீங்கன்னா ஆந்திராவிலேருந்து பதில் வருது, பார்த்துக்கங்க. குறிப்பா தாவேக்காவோட டெல்லி பிரதிநிதியா வந்து யாரை நியமிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி சமீப காலமா எழுந்துட்டு இருந்தது. குறிப்பா வைகோ வந்து நியமிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சோசியல் மீடியா சுத்திட்டு இருந்த சூழல்ல வந்து ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசரை வந்து டெல்லி சிறப்பு பிரதிநிதியா வந்து போட்டிருக்காங்க.
ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவருடைய மேனேஜர் தான் வந்து தனி செயலாளர் இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் தலைவராக பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படத்தோட கேமராமேன் இருக்காரு. இப்போ ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா டெல்லி சிறப்பு பிரதிநிதி. எப்படி சார் எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க? அவ்வளோதான். எல்லாமே வந்துட்டு ஒரு நாடகம். விஜய் நடத்துறது ஷூட்டிங் அப்படின்னாங்க. அன்னைக்கு வந்துட்டு ஆளுநர் உரைக்கு பதிலளித்து அவர் பேசுகிற பேஜ் வந்துட்டு ஷூட்டிங் அப்படின்னாங்க. இப்போ தெரியுதுங்களா அது எவ்வளோ கரெக்டாக உதயநிதி சொல்லியிருந்தாரு அப்படின்றது? அது ஷூட்டிங் தான். அவர் இன்னும் அந்த சினிமா மென்டாலிட்டி தான் இருக்காரு. நான் அதான் சொல்லுவேன் அடிக்கடி, விஜயனுடைய ஒரே நோக்கம் ஸ்டாலின் தான் வில்லன் ஆக்கிடணும், அப்போ தான் தான் ஹீரோ ஆகும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த முயற்சி தான் ஒவ்வொரு நாளும் அவர் ஈடுபடுறாரு. இப்போ தெரியுதுங்களா அவர் கூட இருக்கிறவர் நம்பகத்தன்மையே இல்லை, யாரையும் நம்பலை, ஆட்கள் இல்லாமல்லாம் நான் ஒன்றும் கிடையாது. இப்போ உங்கள் கட்சியிலலாம் வந்து சேர்ந்து போனவங்களாம் சேர்ந்தவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம். ஆனால் நல்லா இருந்தவங்கெல்லாம் வெளியேறும்போது சைலண்ட்டாக வேடிக்கை பார்த்துட்டு சினிமாக்காரங்களையா பார்த்து ஒரு தூக்கி போடுறார். என்ன அப்புறம் டெல்லி பிரதிநிதியினுடைய பொறுப்பு எவ்வளோ பெருசு தெரியுமா? அங்கே நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸு என்ன விதமான முடிவு எடுக்கணும், அங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தை வந்து நீங்கள் தெரிவிக்கணும். அது எப்படி அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த அந்த தலைவர் வந்து அவரை வந்துட்டு எப்படி பண்ணுவார்? இது கட்சியில இருக்கிறவங்க தானே போடுவாங்க இல்லையா? அரசியல் ஒரு கட்சியில எப்ப சேர்ந்தாருன்னு கூட தெரியலையே. திமுகவில் அந்த இதில் இருந்தபோது, கலைஞர் இருந்தபோது டெல்லி சிறப்பு மத்திய எல் கணேசனை போட்டார், பொறுத்தநாடு கணேசனை போட்டார். அவர் வந்துட்டு அண்ணா காலத்துலேருந்து அப்போதுலேருந்து அரசியல்லாம் கொட்டை போட்டவர். அவர் தான் டெல்லி பிரதிநிதியாக போட்டார். டெல்லி பிரதிநிதியாக ஒருத்தர் போடுறாங்க அப்படின்னோம்னா ரொம்ப மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் போஸ்ட் அது. ஸ்டாலின் ஆட்சியில் ஏகே விஜயன் போட்டிருந்தாங்க. ஆமாம், இந்த மாதிரி ஆட்கள் தான். அவரெல்லாம் எவ்வளோ பெரிய அனுபவம் வைக்கவர், அப்படியேப்பட்டவங்கள தான் போடுவாங்க. இவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு போஸ்ட்டு நீ போர், நீ எடுத்துக்கோ. அதாவது உகாண்டா அதிபராக இடி அமீன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், பெரிய ஒரு சர்வாதிகாரி, ராட்சத சர்வாதிகாரி. அவர் வந்துட்டு நடந்து போகும்போது அந்த படத்தில் அவர் சொல்லுவார், அவன் கூட வரவனெல்லாம் அப்படியே வருவான், அவனோட பேரை சொல்லி கூப்பிட்டு அந்த கடையை நீ எடுத்துக்கோ, அப்புறம் நாங்கள் தலைப்படே அந்த இண்டஸ்ட்ரி இன்னொருத்தனோட பேர் சொல்லி நீ அதை எடுத்துக்கோ, இப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் அவர். அப்புறம் அந்த பொண்ணு அவளை கார் கடுப்பு ஆடிட்டுருவார், முடிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த கார் ஷேக் ஆகிறது காட்டுவாங்க. இப்படி தான் அந்த மாதிரி நடக்குது. இப்போ இது ஒரு ஏடிஎம் ஆட்சி மாதிரி. இந்தா நீ அந்த போஸ்ட்டில் போ, நீயா இதோ தமிழ்நாட்டினுடைய திரைப்பட நகரம், இந்த திரைப்படத்துக்கு நீ போ. எப்படியே போனால் அது எங்கே போய் முடியும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு யோசனை இருக்குது. கடைசியில் இடைத்தேர்தலில் கடைசியில் இந்த பார்ட்டி ஆள் வந்துடுவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுவும் வரட்டும், என்ன சொல்கிறது, எல்லாரும் ஒன்று ஒன்று பண்ணிட்டு போவாங்க. இந்த தமிழ்நாடு வாழ வச்ச தமிழ்நாடுன்னுவாங்க. ஆனால் தமிழ்நாடை வந்துட்டு காலி பண்ணுறதுக்கான ஒன்று பண்ணிட்டு போவாங்க அவங்க. அந்த மாதிரி நீங்களும் பண்ணிட்டு போங்க, எல்லாத்தையும் தமிழ்நாடு சகிச்சுட்டு தானே ஆகணும். ஆனால் நடந்தது மக்கள் தீர்ப்புலேருந்து நீங்கள் செய்யலை, அதை மட்டும் நான் மக்கள்கிட்ட திருப்பி சொல்கிறேன். இதெல்லாம் இவிஎம்ஐ வச்சு செஞ்சது, அவருடைய அறிவிக்கை வச்சு செய்கிறாரு, அவ்வளோதான். எதனால இப்படி அவருக்கு நெருக்கமானவங்கள போறது காரணம்? வேற யாரையும் நம்பலையா கட்சியில? அது எப்படி எடுத்துக்கிறது? பாதுகாப்பு இல்லாத ஒரு இது, யார் என்ன பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு தான் எல்லாரும் இருக்கணும். அப்படியேப்பட்டவங்களா இருந்தால் தான் நல்லது. ஒன்று தெரியாதையா அவனை கொண்டு வா முதல்ல அப்படின்றது. 4 விஷயம் தெரிஞ்சவனா இருந்தானா நம்மளை கவுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்படிதான் பயப்படுறாங்க. ஏற்கனவே ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி கவர்னர் சந்திக்கும் போதும் ஜனநாயக தயாரிப்பாளர் கூட்டு போனது சர்ச்சையானது. இவர் எது கூட்டு போனார்? ஆமாங்க, அவரை போயிட்டு கூட்டு போனார். டெல்லிக்கு ஒரு முதல் முறையாக போனார். அப்போ போன அந்த 8 பேரை நீங்கள் பாருங்களேன். ஓகே, யார் அப்படின்னு விஷ்ணு ரெட்டி அப்படின்னு அந்த ஆந்திரக்காரன் எல்லாம் கூட்டு போனார். அவங்களாம் எதுக்குன்னு தெரியல, எம்எல்ஏ வாங்குறதுக்கு துட்டு கொடுப்பாங்களோ இன்னும் தெரியல, அவங்களெல்லாம் கூட்டு போனார். சிகை அலங்கார டிப்புனர் அவங்களெல்லாம் கூட்டு போனார். போகும்போது அதில் ஒரு அமைச்சர்லாம் யாரும் இடம்பெறவே இல்லை. தமிழ்நாட்டு மக்களே வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மதிமுக வந்து திமுக கூட்டிலிருந்து வெளியேறி 2 எம்எல்ஏக்கள் அவங்க கிட்ட இருக்காங்க. ஒரு எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்ண போறதாகவும், இன்னொரு எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா வந்து திமுக நான் வந்து மதிமுக உறுப்பினரே கிடையாது, திமுக எம்எல்ஏ சொன்னதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ விரைவில் வந்து இது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? மதிமுக வந்து தாவேக்காவோட இணைய போதா? அதாவது திமுகவோட இருந்த கட்சிகள் எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு தங்களுடைய சந்தர்ப்பவாத முகங்களை வந்துட்டு வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதில் வைகோ வந்துட்டு தன்னுடைய சந்தர்ப்பவாதத்தை வந்துட்டு வேற மாதிரி அவர் வெளிப்படுத்துறாரு. அவர் ரொம்ப எமோஷனலா, ரொம்ப ஐடியாலஜிக்கலா, நாங்கள் எங்கள் மேலே சின்னத்தை திரிச்சாங்கன்றாரு. அவருடைய புள்ள எங்கள் அப்பா கதர்னார் எங்கள் அண்ணா அறிவாலயத்துல சொல்றாரு. எதுக்கு? கமல் அவர்கள் மாதிரி எங்க நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். நீங்கள் 3 சீட்டு கொடுக்குறீங்களா 4 சீட்டு கொடுக்குறீங்களோ எங்கள் சின்னத்தில் நாங்கள் நின்றுக்கிறோம் அப்படின்னு போய் நின்றுட்டு போயிருக்கலாமே. அப்போ ஏன் பேசாத இருந்தீங்க? இப்போ ஏன் கத்துறீங்க? உங்களுடைய சங்கடம் என்னன்னா திமுக ஜெயிக்கல,
இப்போ ஜெயிச்ச இடத்துல ஒரு பதவி நம்மளுக்கு வந்திருக்கும், அதுவும் கிடைக்கல. அதான் உங்களுக்கு வேணாங்க. விஜய் கிட்ட போனாங்க, எங்கள் 2 பேரும் நாங்கள் வந்துட்டு ரிசைன் பண்ணுறோம், நீங்கள் நிறுத்தி ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய சார்பாக நிற்பீங்களா? ஆமாம். அது எனக்கு தேவையில்லையே. எனக்கு மதிமுகனுடைய ஆதரவு வேணாம், எனக்கு வந்துட்டு தாவேகானுடைய ஆதரவு வேணும். நீங்கள் எங்கள் கட்சிக்கு வந்துடுங்க, தாவேகா கேண்டிடேட்டாக வேணாம் நிறுத்துறோம் அப்படின்னு. ஆனால் அங்கே இருக்கிற 2 பேரும் ரிசைன் பண்ணுறோமே. அவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க. ஒருத்தர் பண்றேன்டாரு, ஒருத்தர் பண்ணல நினைக்கிறேன். இல்லை 2 பேருமே பண்ணலன்ட்டாங்க. பண்ணலையா? பண்ணல, 2 பேரும் பண்ணலன்னு தான் சொல்லிட்டாங்க. அதனால இப்போ அவர் பெரிய சங்கடத்தில் இருக்காரு, சோகத்தில் இருக்கிறாரு. அவங்க ஏன் பண்ணல நினைக்கிறாங்க? பண்ணுனா நமக்கு திரும்ப வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு. இல்லை, திமுக தானே அவங்களுடைய வெற்றிக்கு காரணம். எல்லாத்தையும் திமுக தானே பார்த்துக்கிச்சு. அவங்களுடைய வெற்றிக்கு ஆன செலவு, போக்குவரத்து எல்லாத்தையுமே பரப்புரை இல்லாத எல்லாத்தையும் பண்ணது திமுக தான். அப்புறம் விட்டுட்டு எப்படி இவரை நம்பி வருவாங்க? அதுவும் துறை வைகோ நம்பி எப்படி வருவாங்க? வர முடியாதுன்றாங்க. அவ்வளோதான். உங்களுடைய சந்தர்ப்பத்துக்கு அவங்க பலியாக தயாராக இல்லை. அவங்க தங்களை பொறுத்த வரைக்கும் நேர்த்தியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ வரல, அவ்வளோதான். விரைவில் 6-7 தொகுதிகளுக்கான ஒரு இடைத்தேர்தல் வர இருக்குது. விஜய் சமீபத்தில் ஒரு திருமண விழாவில் முன்னாள் அமைச்சர் KN அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, மீண்டும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டசபையில் நுழைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஸோ இடைத்தேர்தலில் ஏதாவது ஒரு இடைத்தேர்தலில் இல்லைனா திருச்சி கிழக்கிலே ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வாய்ப்பா அப்படிங்கிற மாதிரி டிபேட்டும் கிளம்பியிருக்கு. உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதுக்கான சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்படி ஒன்று தேவையில்லை ஸ்டாலினுக்கு. அவர் சாதிச்சது தான் விஜய்க்கு மிகப்பெரிய தடை. அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுத்தாரோ, அந்த அமைதி, அந்த மாதிரியான மக்கள் நல திட்டங்கள் எல்லாமே, அந்த என்கரேஜ்மெண்ட்டு எதுவுமே வந்துட்டு விஜயால் தர முடியாது. இது ஒன்றே போதும். விஜய்க்கான சவால் வந்துட்டு ஸ்டாலின் அப்படின்னு ஆனதுக்கு காரணமே அதுதான். ஒரு நாள் அவர் கரிச்சு கொட்டுறதுக்கு காரணமே என்னன்னா, தாண்ட முடியலையே அப்படின்றது தான். அதனால ஸ்டாலின் எதையுமே செய்ய வேணாம். அவர் செஞ்சதே போதும். சட்டசபைக்கு உள்ள வெளியில் எங்கே போனாலும் சரி அவர் தான் பேசப்படுவார். அவருடைய திட்டங்கள் இன்னைக்கு ஒரு மாநிலத்திலையும் நடைமுறைப்படுத்தப்படுது. ஸ்டாலினை தாண்டி நீங்கள் எதையும் நடைமுறைப்படுத்த முடியாது. எவ்வளோதான். அவரையா மறுபடியும் சட்டப்பேரவைக்கு போகணும்? அவசியமே இல்லை. போனால் என்ன வீரியமாக எதிர்க்கலாம் இல்லையா? தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை. இவர் என்ன எதிர்க்கிறது? இவர் முதல்ல இவரை தாண்டணுமே, அது பார்க்கலாம். அவர் ஒரு பெரிய அளவு உயரத்தில் சாதனைகள் நிகழ்த்திட்டாரு. அதெல்லாம் இவர் தாண்டவே முடியாது, பார்க்கலாம். சென்னை மெரினால முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு மராத்தான் போட்டி, ஸ்போர்ட்ஸை எடு ட்ரக்ஸை விடு அப்படிங்கிற கான்செப்டில் உலக போதை விழிப்புணர்வு தினத்துக்காக வந்து அந்த மராத்தான் போதைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு. மாலை பார்த்தீங்கன்னா தாவேகாவோட ஒரு முக்கியமான அமைச்சர்கள் இருக்கிற கில்லி சரத், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு. அவரை பற்றின ஒரு வீடியோ, அந்த வீடியோ அவரே ஷேர் பண்ணியிருக்காரு 2 வருஷத்துக்கு முன்னாடி IPL போட்டியின் போது. அதில் ஃபோனில் வந்து ஒரு மாத்திரை மாதிரி இருக்கு, வெள்ளை கலர்ல பவுடரா இருக்கு. அதை வந்து ATM கார்டை வச்சு நுணுக்குறாரு. பக்கத்துலேயே 500 நோட்டு அவர் வச்சிருக்காரு. இவர் வந்து போதை வசதி தான் யூஸ் பண்ற மாதிரி சோசியல் மீடியாலாம் ஷேர் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அவருடைய மனைவி கில்லி சரத்தோட மனைவியே வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அது வந்து 1.5 வயது குழந்தைக்கு வந்து மாத்திரை வந்து கொடுக்கறதுக்காக நுணுக்கி அதை கொடுத்தோம் அப்படின்னு பலருமே சோசியல் மீடியால கேள்வி எழுப்புறது என்னன்னா, 1.5 வயசு குழந்தைய வந்து அவ்வளோ சத்தம் இருக்கிற இடத்துக்கு எப்படி கூட்டு போறீங்க? அது மட்டும் இல்லாமல் 5 வயது குழந்தைக்கு வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பு தான் கொடுக்கணும், மாத்திரையே கொடுக்க மாட்டாங்க. பல்வேறு கேள்விகள் சோசியல் மீடியாவில் எழுப்பிட்டு இருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன், நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. இல்லை, ஆழமாக விசாரணை நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். விஜய் அவர்கள் யாரையெல்லாம் வச்சிருக்கிறாரு கட்சிக்குள்ள அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் ஒரு பெண்ணை வந்துட்டு மிரட்டி எனக்கு காதலிக்கிறேன் அப்படின்னா உன் மேலே நான் வந்துட்டு ஆசிட்டை ஊற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒருத்தனை வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, கைது செய்யணும். ஆனால் அந்த பையன் பேர் ஜோசப் தான் எல்லாம் சொல்லி வந்திருக்குது. நிறைய பேர் இவங்களுடைய கட்சியில் வந்துட்டு இந்த மாதிரி முறை தவறிய பழக்க வழக்கங்கள் நடத்தைகள் கொண்டவர்கள் நிறைய வந்துட்டு தாவேகால இருக்கிறாங்கன்றது இதன் மூலமாக உறுதியாகுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் ஒட்டுமொத்த கட்சியை வந்துட்டு அப்படிப்பட்ட கட்சின்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் இப்படி நடக்கக்கூடிய எந்த ஒரு இப்படிப்பட்ட ஆட்கள் கட்சியினுடைய பொறுப்புகளுக்கு வந்தாங்கன்னா, ஆட்சியினுடைய பொறுப்புகளுக்கு வந்தாங்கன்னா என்ன ஆகுறது? அதுதான் இங்கே ஒரு பெரிய கேள்வி. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சரத்குமார், அவர் தாம்பரம் சட்டப்பேரவை புத்திரன் நின்றவர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர். அப்படியேப்பட்டவர் அவர் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அந்த IPL போட்டிகளுக்கு நடுவில் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு 500 ரூபாய் தாடை வச்சுருக்கிறாரு. ஒரு மாத்திரை மாதிரி ஒன்று இருக்குது, அதை அவர் போட்டு நுணுக்கிறாரு, கார்டை வச்சு நுணுக்கிறாரு, ATM கார்டை வச்சு நுணுக்கிறாரு. நுணுக்கிட்ட உடனே ஏன் அந்த 500 ரூபாய் தாடு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்றதுக்கெல்லாம் 1000 கேள்வி இருக்குது. அவர் தான் இந்த மாதிரி பண்ணதை அவருடைய தக் லைஃப் மூமெண்ட்டு அப்படின்ற அந்த இணையதளத்தில் இவர் தான் போட்டு பரப்புறாரு. குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத ஒரு விடயத்துக்கு மாத்திரைக்கு நான் நுணுக்கிறேன்னு இன்னைக்கு சொல்றாரு. பொண்டாட்டி பிள்ளைங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அவரு இதையும் தக் லைஃப் மூமெண்ட்ல போட்டாரு அன்னைக்கு. அது உள்ளபடியே குழந்தைக்கு கொடுக்குற மாத்திரை இருந்ததுன்னா தக் லைஃப் மூமெண்ட்ல குழந்தை வளர்ப்பு, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை மாத்திரை கொடுக்குறதுனா தக் லைஃப் மூமெண்ட்ல ஒரு அங்கமானா
அப்போ இதுலேருந்து தெரியுது இல்லை இவரெல்லாம் எப்படியாப்பட்ட ஆட்கள் அப்படின்ட்டு. குறிப்பா அந்த ஐபிஎல் அவர் போட்ட வீடியோல பாத்தீங்கன்னா குழந்தையே இல்ல, ஆனா இன்னைக்கு ஒரு விளக்கு வீடியோல குழந்தை இருக்கு. ஆமா. அதையும் கேள்வி எழுப்புறாங்க. ஆமாம், அப்படியாப்பட்ட ஒரு இடத்துக்கு குழந்தைய கொண்டு போக முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய சத்தம் டெசிபைல் வந்துட்டு ரொம்ப எதிரும், அது குழந்தைங்கள ரொம்ப பாதிக்கும். அப்போ ஒரு 1.5 வயசு குழந்தை தான் அப்படின்னு வேற இவர் வந்துட்டு ஒரு விளக்கம் இப்போ கொடுக்குறாரு. கொடுக்கும்போது மனைவியை வச்சுக்கிட்டு இவர் கொடுக்குறாரு. அன்னைக்கு மனைவியும் இல்லை குழந்தையும் இல்லை அப்படின்றத இன்னொரு வீடியோ சொல்லக்கூடிய செய்தி. நான் என்ன கேட்குறேன்னா, தக் லைஃப் மூமெண்ட்டில் மாத்திரை கொடுக்குறத கொடுப்பாங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, மற்றவங்களாம் அதில் போட்டவங்க எல்லாம் இதை வந்துட்டு புது 500 ரூபா நோட்டில் அதை வச்சு எடுக்கலாம், ஏன்னா அதில் ஒட்டாது அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு எல்லாம் விவரதாரிகள் தான் போடுறாங்க. இது நீங்கள் தான் சொல்கிறீங்களே, எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள்னு தானே இவர் சொல்கிறாரு, இவர் யார், விஜய். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு ஆளை தான் நீங்கள் வந்துட்டு போட்டு வச்சுருக்கீங்க. இதை பற்றி விசாரணை நடத்துங்க. நம்மளுடைய கோரிக்கை ஒன்று தான், விசாரணை நடத்துங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இவரை பதவி விட்டு நீக்குங்க. இதுதான் முக்கியம். இன்றைக்கி காத்தால நாங்கள் இது பண்ணிட்டோம், நடந்தோம், ஓடணும், அதெல்லாம் வேற விஷயம். நீங்கள் வந்துட்டு ஒரு தனி மனித ஒழுக்கத்தை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொன்னீங்க. அந்த தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவங்கள ஆட்சியில் இருக்கிறவங்களும் பதவியில் இருக்கிறவங்களும் இருக்கணும் குறைஞ்சபட்சம். அதுதான் இங்கே தேவை. உங்கள் கட்சிக்காரங்களாம் உள்ளே உட்காந்து சட்டப்பேரவையில் உட்காந்து விசில் அடிக்கிறாங்க, அதெல்லாம் வேற. இதெல்லாம் வேற வந்துச்சு அப்படின்னோம்னா, இதெல்லாம் நீங்கள் இப்போவே வந்துட்டு வேறு இருக்கல அப்படின்னோம்னா, தமிழ்நாட்டினுடைய நிலைமை வந்துட்டு ரொம்ப கெட்டு போயிடும். உங்கள் கட்சி கெட்டு போதா இருக்குதா அப்படின்றத பற்றி இல்லை, நீங்கள் ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அதனால இந்த அபாயத்தை பற்றி நாங்கள் எச்சரிக்கிறோம். முதல்ல இதை வந்துட்டு செய்யுங்க, ஒரு என்கொயரி போடுங்க. நடந்தது இதுதானா? 2 வீடியோ இருக்குது, உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்குது. தக் லைஃப் மூமெண்ட்டுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதில் எப்படி குழந்தைக்கு மருந்து கொடுக்கறத இவர் போட்டார் அப்படின்றத முதல்ல அங்கேருந்து விசாரணை நடத்துங்க. அப்புறம் அவருடைய விளக்கத்துக்கு வரலாம். விளக்கம் எல்லாருமே நல்லா தான் கொடுப்பாங்க. நான் அவருக்கு ஆதரவா பேசுறவங்க, இவர் போதைப் பொருள் வந்து பப்ளிக்கா யூஸ் பண்றவரு, எதனால வந்து அவரே இன்ஸ்டால போட போறாரு, அப்படி தப்பு பண்ணியிருந்தா அவரே வந்து வெளிப்படையா போட மாட்டாரு அப்படின்னு அவருக்கு ஆதரவா பேசுறாங்க. இல்ல அன்னைக்கு வந்துட்டு இருந்த நிலைமை வந்துட்டு கட்சி வரும், கட்சியை வந்துட்டு பெருசாகும், ஆட்சிக்கு வரும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. இப்போ விஜய் கூட 2500 4000 ரூபாய் கிராஜுவேட்டுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் ஃப்ரீயாக போகலாம், 25 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸு, 6 சிலிண்டரு, எல்லாம் ஆட்சிக்கு வருவோன்னு நினச்சா சொன்னார் அவர். ஏதோ அள்ளி விட்டார், கீழே இருக்கிறவங்க காகிதம் கொடுத்தா எடுத்து கடன்னு படிச்சு விட்டார். நாம் ஆட்சிக்கு வந்தா பாஸ் அப்படி சொல்லிட்டு அடிச்சு விட்டீங்க நீங்கள். இப்போ அதுதான் உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு பூதாகரமாக நிற்குது. முன்னாடி இருந்தவர் ஒரு சாதனையாளர், அவரை தாண்ட முடியல. உடனே ஒரு நாள் அவர் வந்துட்டு வில்லனை சித்தரிக்கக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உண்மையான வில்லன் யார், ஹீரோவாக தன்னை காட்டிக்கிட்டவன் தான் அப்படின்றது இப்போ நடக்கக்கூடிய ஒரு இடத்துல நடக்குது. உங்களுடைய ரசிகர்கள் தானே, இப்போ கட்சிக்காரன்லாம் பெருசாக சொல்ல வேணாம், உங்களுடைய ரசிகர்கள் எல்லாரும், உங்களுடைய ரசிகர்களுடைய நிலைமை தான் இப்படி இருக்குது, நிலை இப்படி இருக்குது. நம்ம யோகியதைக்குதான்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலை, நிலைமை இப்படி இருக்குது. இதை நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கேள்வி. ஸோ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வந்துருக்குது, இதை பற்றி விசாரிக்க வேணும். விசாரித்து ஒரு 2-3 நாளில் இதை பற்றி ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள், என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு. இதையும் தாண்டி நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னோம்னா அப்புறம் உங்களை பற்றி உங்களுடைய அரசு வந்துட்டு போதைப் பொருள் ஒழிப்பில் உள்ளபடி அக்கறையுடையதானா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்ப வேண்டியது இருக்கும். குறிப்பாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தாவேக நிர்வாகிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமா சிலர் தவறு பண்ணுறது வேற. நான் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேலே ஒரு தவறு ஆதாரப்பூர்வமாக வந்து சட்டசபையிலே வந்து உதயநிதி அவர்கள் சொன்னார், பாலியல் குற்றச்சாட்டு. இப்போது வந்து அமைச்சர் மீது வந்து சோசியல் மீடியாவில் இப்படி பரவல ஒரு குற்றச்சாட்டு. ஸோ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேலே நடவடிக்கை எடுக்கல. ஸோ இதோட ஒருவேளை உண்மையாக இருந்தனா இவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இல்லையா? இல்லை, நிச்சயமா இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதில் தான் உங்களுடைய நேர்மை இருக்குது. இதுலேயும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னோம்னா உங்களை புரிஞ்சுக்குவாங்க மக்கள், அதை எல்லாரும் பேசுவாங்க, எதிர்கட்சிகள் நல்லா பேசும், இப்படிப்பட்டவங்க தான் உங்களுடைய கட்சி அப்படின்ட்டு. நான் ஒழிப்பேன் அப்படின்னு நீங்கள் எதையும் ஒழிக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே ஊழல் எங்கே இருந்தாலும் விட மாட்டேன், தொடாத விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன், தொடவும் விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன்லாம் சொன்னீங்க. உடனே ஒருத்தன் மீம்ஸ் ஒன்று போடுறான், என்ன போடுறான், விட மாட்டேன், அப்படியே இழுத்து பிடிச்சி அணைச்சி எங்களோட கட்சியில் சேர்த்துக்குவோம் அப்படின்றான். இப்போ நீங்கள் பதில் சொல்லணும், ஏன்னா அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு சனிக்கிழமை ஆச்சுன்னா ஊரில் இருக்கிற ஊழல்வாதிகள்லாம் வந்துட்டு உங்கள் கட்சியில் சேருவான், அரவணைச்சு அவனுக்கு ஒரு துண்டை போட்டு உங்களுக்கும் சம மரியாதை கொடுக்கப்படும் அப்படிதான் சொல்லி அனுப்பிட்டு இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் உள்ளபடியே உங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்றத பார்த்துவோம். தமிழ்நாட்டை மேம்படுத்துறதா, தமிழ்நாட்டை காலி பண்ணுறதா அப்படின்றது புரிஞ்சுக்குவாங்க மக்கள். குறிப்பாக இன்றைக்கு நடந்த மராத்தான் விழாவில் வந்து அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசும்போது பார்த்தீங்கன்னா, எந்த முதல்வருமே இந்தியாவிலே எந்த முதல்வருமே பார்த்தீங்கன்னா இத்தனை கிலோமீட்டர் ஓடினதில்லை மராத்தான் போட்டி அப்படின்னு சொன்னார். நான் உடனே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் எடுத்து போடுறாங்க. ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, 2 வருஷம் இல்லை, இவரோட 2 வயசு அதிகமான ஓமரத்முல்லா காஷ்மீர் முதல்வராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட அதிகமான தூரமே ஓடி இருக்காரு. ஸோ இதுல எதுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதுக்கு தான் ஆதவர்ஜுனா பக்கத்துலேயே இருக்கிறாரு. அவர் ஆதவர்ஜுனாவுடைய ஒரே சிந்தனை என்னது, அவர் ஒரு நம்பிக்கை, நம்மளுடைய கடவுள் நம்பிக்கை இருக்கும், அறிவு மேலே நம்பிக்கை இருக்கும், சுய நம்பிக்கை இருக்கும், தன்னம்பிக்கைலாம் இருக்கும்.
ஆதவர்ஜனாக்கு மட்டும் பொய் நம்பிக்கை தான் இருக்கும். பொய் மேலே அவர் அவ்வளோ நம்புவார். அவர் எல்லாம் விட்டுறதெல்லாம் வந்துட்டு ரீல் தான். அவர் சொல்லுவார், அவர் எதை வேணாலும் சொல்லலாம், மக்களுக்கு தெரியாது இல்லை. இப்போ தெரியாது. இங்கே இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் அவர் தான் உலகத்திலே இருக்கக்கூடிய அமைச்சர்களே அதிகமான மராத்தனை ஓடினவர். டெய்லி ஓடுவார். ஆமாம், இங்கே மட்டும் இல்லை, லண்டன்லலாம் கூட ஓடி இருக்கார் அவர். அவர் அவ்வளோ ஓடி 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 அவருக்கு தெரியும், சுகர் அவருக்கு இருக்கு. ஓடி 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 அவர் காட்டினவர், ரொம்ப முழு மராத்தனையும் ஓடி நிறுத்தினவர். நீ 3 கிலோமீட்டருக்கு நீங்கள் வந்துட்டு பெரிய இதெல்லாம் சொல்கிறீங்க. அதனால் இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் விட்டுருங்க. சோசியல் மீடியாவில் என்ன போடுறாங்கன்னா, நீங்கள் கரூர்லேருந்து ஓடினதை விடவா, விழுப்புரத்தில் மண்டபத்துலேருந்து ஒன்று விடுவான்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், நிச்சயமா கரூரில் ஓட்டம் தான் பெருசு. எங்கே அப்பாவை தேடினாங்களே அன்னைக்கு, ஒட்டுமொத்த உலகமும் எங்கே விஜய் அப்படின்னு தேடினாங்களே, அப்படியே வாயை பூத்திக்கிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே போனார். வாயை பூத்திட்டு வீட்டுக்குள்ளே ஓடினார். போய் பதுங்கினவர் தான் 3 நாளைக்கு அப்புறம் வந்துட்டு சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகம் இதெல்லாம் ஆக்டர்லாம் போட்டார். அதுக்கப்புறம் ஒரு 70 நாள் வரல. அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அப்படியே ரூமில் ஒருத்தருக்கு ஒரு ரூம் அலாட் பண்ணி ரூமாக போட்டு அழுதுக்கிடுது மன்னிப்பு கேட்டு வெளில வந்தார். என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் மக்கள் மறந்துடுவாங்க. நீங்கள் எது சொல்கிறீங்கன்னா அது மட்டும் அப்படியே வரலாற்றில் இடம்பெறும். 5 நிமிஷம் பேசுகிறாங்க, எல்லாரும் ஓடிட்டாங்களாம், அவங்க பேசிக்கிறாங்க. என்னத்தான் அவங்ககிட்ட சொல்கிறது. அரசியலில் ஸ்டாலின் சாதிச்சது தான் உங்களுக்கு பெரிய சவால். ஸ்டாலினை தாண்டி நீங்கள் எதை செய்ய போனீங்கனாலும் நீங்கள் மாட்டிக்குவீங்க, முடியாது. ஸ்டாலினுக்கு தெரியாத செய்யறதுக்கு. அவரெல்லாம் கொட்டை போட்ட அரசியல்வாதி, நிர்வாக அனுபவம் மிக்கவர். அவரெல்லாம் நீங்கள்லாம் அவரை தாண்டதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால தான் உங்களுக்கு அவர் மேலே அவ்வளோ கோபம் வருது. அதனால தான் ஒரு இடமும் அவர் வில்லனை சித்தரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஹீரோவாக நடிச்சிட்டீங்க. ஆனால் அரசியலில் நீங்கள் ஒரு ஹீரோவாக என்ன ஒன்றும் கிடையாது. வந்த நாள் முதல் இந்த 42 43 நாளும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரே முயற்சி என்னன்னா, அரசியல் நான் தான் ஹீரோ அப்படின்னு பார்க்குறீங்க. ஆனால் எதிரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வில்லனை சித்தரிக்கிறவன் பெரிய கொலாசஸ், அவ்வளோ பெருசாக அவன் நின்றுட்டுருக்கிறான். பெரிய ஃபிகராக நின்றுட்டுருக்கிறார் ஸ்டாலின். அவர் என்ன பண்ண முடியும்? நீ இப்படி சொன்ன, அவர் சொன்னார் பார்த்தியா, என்னை அங்கே தேடாத, மக்களுடைய பணங்களில் தேட அப்படின்னாரு. பதில் இருக்கு அவங்கக்கிட்ட. ஜெயிச்சவன் எது வேணாலும் சொல்லலாம், ஆனால் பொழுதக்கூடாது. நான் இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி வந்தேன், அப்படி அதை வேணாலும் சொல்லிட்டு போங்க. ஆனால் நான் தான் நல்லவன், நான் தான் ஹீரோ அப்படிலாம் மட்டும் சொல்லாதீங்க, யாரும் ஏற்றுக்க மாட்டேங்க. ரொம்ப நன்றி. அவங்க நேரத்தை ஒதுக்கி அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்தீங்க. மிக்க நன்றி.